நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் நம்ம வீட்டு கிச்சன்ல இப்போ அவைலபிளா இருக்கும். ஒரு கார்டியாலஜிஸ்ட் சொல்றாரு, இது நம்மளுடைய உடலுக்கு வரப்பிரசாதம் அப்படின்னு. அது என்ன பொருள்? அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். நம்மளுடைய எல்லா நோய்களுக்குமான மருந்து நம்ம அஞ்சரப்பெட்டியிலேயே இருக்கு. நம்ம கிச்சனுக்குள்ளேயே இருக்கு. நம்ம வாங்கக்கூடிய அந்த காய்கறிகள், நம்ம வாங்கக்கூடிய அந்த புரோட்டீன்ஸ் இதுலயே நம்மளுக்கு எல்லா மருந்துமேவும் இருக்கு. தினமும் உணவ சரியா நம்ம உண்டுட்டு வந்தாலே நோய் அப்படின்றது நம்மள எட்டி கூட பார்க்காது. ஆனா நோய் வந்ததுக்கு அப்புறமா மாத்திரை மருந்து அப்படின்னு அலையறதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம். முக்கியமா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமா பார்க்கப்படுறது நெய் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருடைய தமிழ் வீடுகள்லயும் கண்டிப்பாக இருக்கும். இந்த நெய் அப்படின்றது நீங்க வந்து நெறைய சாப்பிட்டு ஐயோ வெயிட் போட்டுருவே அப்படின்ற ஒரு ஃபீல்ல சில வீடுகள்ல வாங்குறதே கிடையாது. ஆனா முடிந்த அளவு ஒரு நெய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமாவது உங்க உடலுக்கு நீங்க எடுத்துட்டு வரணும். அது எந்த அளவு எடுத்துக்கணும்ன்றத ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆனா நெய்யில அவ்வளவு நன்மைகள் இருக்கு. இது நம்மளுடைய டைஜஷன பூஸ்ட் பண்ணுது, இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்ணுது. இதுல விட்டமின் ஏ, டி, இ, கே எல்லாமே இருக்கு. இதுக்கு ஹை ஸ்மோக் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம குக் பண்ணும் பொழுது ஹார்ம்ஃபுல் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு குடுக்காம நம்ம நல்லா அந்த நெய்யில வந்து குக் பண்ணும்பொழுது அது நம்மளுக்கு நல்ல ஒரு உணவாகவும் அது எடுத்து குடுக்குது. ஸோ அந்த நெய்னால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடி அண்ட் ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா நெய் குழந்த மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நெய் நல்லா சாப்பிட்டு வர வர நம்மள பயங்கரமா நரிஷ் பண்ணும். இந்த ஸ்கின்னுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பளபளப்பு அது எல்லாமே வந்துட்டு உள்ள இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். வெளியில எவ்வளோதான் ஸ்கின் கேர் அது இதுன்னு அப்ளை பண்ணாலும் இந்த நெய் வந்து ஒண்ணு போதுங்க. வெளியிலயும் அப்ளை பண்றதுக்கு நல்லது. சாப்பிட்டுட்டும் வர வர ஹேர், ஸ்கின் எல்லாமே பளபளன்னு இருக்கும். முக்கியமா இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. போனுடைய ஸ்ட்ரென்த்தையுமேவும் இது அதிகப்படுத்துது. போன்ஸ நல்லா உறுதிப்படுத்துது. கோல்ட், காஃப் அப்பலாம் வந்து இது உங்களுக்கு ஒரு கிரேட் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அது வராமலே இது வந்து தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிரெக்னன்சி அப்போ ஏதாவது ஒரு புண்ணு இருந்தா அதை சரி பண்றதுக்குமேவும் இது ஒரு ஹீலிங் ப்ராசஸா அமையுது. முக்கியமா பிரெக்னன்சி அப்போ தாய், குழந்தை 2 பேருக்குமே இது ஒரு நரிஷ்மெண்டா அமையுது. நெய்ய பொறுத்தவரையில பிரைமர்லி இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடால நிறைஞ்சது. இதனால விட்டமின் ஏ, இ, கே2 எல்லாமே வந்துட்டு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இதுல லைனோலிக் ஆசிட் அப்படின்றது அதிகமா இருக்கு. அண்ட் பியூட்டிரேட் அப்படின்றதும் அதிகமா இருக்கு. இது ரெண்டுத்துக்குமேவும் உடலுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஒரு நார்மல் அடல்ட் அப்படின்னு வரும்பொழுது 1ல இருந்து 2 ஸ்பூன்ஸ் டெய்லி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டில் நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றதுக்கு. சோ இந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான நெய்யை வந்து தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. முக்கியமா பசு நெய் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பசு நெய் வாங்கி வந்து நீங்க வீடுகள்ல வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குது. ஆனா இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணுங்க.